நீ எண்ணி 10 செகண்டுக்குள்ள இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் வார் உண்மையிலே முடிஞ்சிருச்சா அப்படின்னு பாப்போமா? ஜூன் 13, 2025 அன்னைக்கு இஸ்ரேல் ஈரான் மேல ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற மிலிட்ரி ஆபரேஷனை இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. பதிலுக்கு ஈரான் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிற மிலிட்ரி ஆபரேஷனை இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதல் மூலமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதுல ஈரானோட ஹைப்பர்சோனிக் மிசைல்னால இஸ்ரேலோட அயன்டோமே காலியாயிருச்சு. பயங்கரமா இஸ்ரேல் அடிச்சிருந்தாங்க ஈரான். இஸ்ரேல் பயங்கரமா அடிவங்கிறத பார்த்து அமெரிக்கா B-2 ஸ்டெல்த் பாம்பர் ஏர்கிராஃப்ட் அனுப்பி ஈரான் மேல GBU-57 அப்படிங்கிற பங்கர் பஸ்டர் குண்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. ஆனா ஈரான் அங்க உள்ள பொருட்களை ஆல்ரெடி நாங்க எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இந்த ட்ரம் போர் நின்றுச்சு, இந்த போர் நிறுத்தத்துக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு அறிவிச்ச கொஞ்ச நேரத்திலே ஈரான் மறுபடியும் இஸ்ரேலை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த போரோட கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த வார் ஒரு பனிப்போர். என்னைக்குமே நிற்கவே நிற்காது. என்னைக்கு ஈரான் அணு ஆயுதம் கண்டுபிடிக்காங்களோ அன்னையோட இந்த போர். வீடியோ பிடிக்கலாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.